ஒரு வீடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுல வந்து நெறைய செவுருலாம் இருக்கும். வீட்ல செவுருலாம் இருக்கும். புது இன்ஃபர்மேஷன் ஆச்சே! நான் அத பத்தி சொல்ல வரல. ஆக்சுவலா அந்த செவுருலாம் இருக்கிறப்போ வந்துட்டு, ஆரம்ப காலகட்டத்தில அந்த செவுரு வந்து நீட்டா இருக்கும். ஆனா, அதுக்கப்புறமா வந்து அதுக்கான மெயின்டனன்ஸ் தேவ. பெயிண்ட் அடிக்கணும். அப்பப்போ வந்து பட்டி பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து மழைலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா வந்து தண்ணி ஊறும். ஸோ, அந்த டைம்லலாம் வந்து செவுர பராமரிக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். செவுரு மட்டும் இல்ல, அந்த மாரி தான். எல்லா ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வண்டி வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, 1 சர்வீஸ், 2ண்ட் சர்வீஸ், 3 சர்வீஸ் அந்த மாரி வந்துட்டு நெறைய விஷயங்கள் பண்றோம் இல்லையா? ஏதாவது ஒரு கட்டத்தில வந்துட்டு வண்டி பிரேக் டவுன் ஆகறதுக்கோ, இல்ல டயர் பஞ்சர் ஆகறதுக்கோ, இல்ல இன்ஜின் சீஸ் ஆறதுக்கோ நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம்லலாம் வந்து ரிப்பேரிங், ரீபில்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம். எப்படி வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஃபங்ஷனிங்கா இருக்கோ, அதே மாரி வாழ்க்கைய வாழுற நம்மளும் வந்து ஏதாவது ஒரு டைம்ஸ்ல வந்து பிரேக் டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விழறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல நம்மள நாமளே தூக்கிக்கணும். ஆஃப் கோர்ஸ் சில பேர் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இருப்பாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க. எல்லாமே இருக்கும். பட் நம்ம வந்து நமக்கு நாம ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொன்னா, மத்தவங்க குடுக்குற ஹெல்ப்லாம் வந்துட்டு அவ்ளோ எஃபெக்டிவா இருக்காது. இந்த ஆடியோ சீரிஸ்ல ஹவ் டூ ரீபில்ட் யுவர்செல்ஃப். நம்ம வந்துட்டு உடைஞ்சு போனோம் அப்படின்னு சொன்னா, நம்மள நாமளே வந்து எப்படி திருப்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, திருப்பி வந்து கட்டமைக்கிறது, அந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள, நெறைய நுணுக்கங்கள வந்துட்டு இந்த ஆடியோ சீரிஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். டெஃபினட்டா வந்து ஹவ் டூ ரீபில்ட் யுவர்செல்ஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஆடியோ சீரிஸ வந்து முழுமையா கேளுங்க. இதுல வந்துட்டு சில டெக்னிக்ஸ், சில டிப்ஸ், சில டெய்லி லைஃப் ரிச்சுவல்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஷேர் பண்ண போறோம். அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு, லைஃப்ல எந்த மாரியான சேஞ்சஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் வந்துட்டு நீங்க வந்து தாராளமா ஷேர் பண்ணலாம். ஸோ, தேங்க் யூ சோ மச் ஃபார் லிசனிங். அதாவது நீங்க கண்டிப்பா ஃபுல் ஆடியோ சீரிஸ் கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு ஆப்டிமிசம்ல நான் ஸ்டார்ட்டிங்லயே தேங்க் யூ சொல்லிட்டேன். எண்ட் வரைக்கும் நீங்க இந்த ஆடியோ சீரிஸ் கேட்கிறப்போ கண்டிப்பா ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல வந்துட்டு நான் இந்த ஆடியோ சீரிஸ்குள்ள போறேன். ஸோ, கம் ஆன் லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஜர்னி. ஹவ் டு ரீபில்ட் யுவர்செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு. முதல்ல ரீபில்டிங்னா என்ன அப்படிங்கிறது. ஒரு 3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ஒரு ஆர்டர் பேஸ்ல அதாவது வீட்ல வந்து பெரியவங்க என்ன சொல்றாங்களோ, அந்த விஷயத்த வந்து கண்மூடித்தனமா பின்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே அத பண்ணாங்க. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அதாவது நம்ம அப்பா, அம்மா ஜெனரேஷன். அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அதே மாரி தான் ஆல்மோஸ்ட் அதே மாரி தான். பட் கொஞ்சம் வந்து பேசுவாங்க. எதிர்த்துலாம் பேசுவாங்கன்னு சொல்லிட முடியாது. அட்லீஸ்ட் எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணாம் அப்படிங்கிறத சொல்ற நெலைமையில இருந்தாங்க. பட் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு பேரன்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நெனச்சா வாங்கி தான் ஆகணும். அதே மாரி வேணும் அப்படின்னு கேட்டாலும் அவங்க குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, வேணான்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் அட்லீஸ்ட் மறுபேச்சு அப்படிங்கிற ஒண்ணு வந்து அந்த ஜெனரேஷன்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நம்ம 80ஸ், 90ஸ் கிட்ஸ் இந்த டைம்லலாம் வந்துட்டு அகைன் பேசுவோம். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு வந்து நம்ம கேட்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட டிமாண்ட்ஸ் அவ்வளோ ஹையா இருக்கவே இருக்காது. நமக்கெல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். நம்மளலாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதே பெரிய விஷயம். அப்படிங்கிற மாரி இருந்தோம். ஸோ அவங்க எது குடுத்தாலும் ஹேப்பியா வாங்குற ஜெனரேஷன் அது ஒண்ணு. அத தாண்டி வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்டு வாங்கிக்க தெரியும். அதாவது என்னன்னா, ஓ! பேரண்ட்ஸால இது முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸும் இருக்கும். பட் எனக்கு இது பிடிக்காதே அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸும் இருக்கும். ஸோ 2 தரப்புலேருந்தும் வந்து யோசிச்சுட்டு நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நெறைய விஷயங்கள செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். பட் அடுத்த ஜெனரேஷன் அதாவது அடுத்து ஒரு 10 வருஷம்க்கு அப்புறமா 2கே கிட்ஸ் அந்த ஜெனரேஷன்ல வந்துட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அத கச்சிதமா பண்ணி முடிச்சுப்பாங்க. இந்த எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் திங்கிங் இருக்கு இல்லையா? இதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? ஜெனரேஷன் கேப் அப்படின்னு வந்து ஜெனரலைஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துடுறோம். அந்த ஜெனரேஷன் கேப் எதனால வருது? மென்டல் எவல்யூஷன். ஹியூமன் பிரெயின், ஹியூமனோட திங்கிங் கெப்பாசிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா, நம்ம தாத்தா காலத்தில டெக்னாலஜி அதெல்லாம் பார்த்தாலே தெரியும். அப்போ வந்து எந்த அளவுக்கு கண்டுபிடிப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம அப்பா, அம்மா ஃபோன்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க. தெருவுக்கு ஒரு லேண்ட்லைன் இருக்கும் அந்த மாரி. அதுக்கப்புறமா நம்ம ஸ்கூல்லாம் படிக்கிறப்போ வந்து வீட்டுக்கு ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும். அதுக்கப்புறம் 2கே கிட்ஸ்லாம் படிக்கிறப்போ வந்துட்டு வீட்ல எத்தன பேர் இருக்காங்களோ, அவங்க எல்லார் கையிலயுமே வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ டெக்னாலஜி வளருது. டெக்னாலஜி வளருது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏனோ தானோன்னு வளரல இல்லையா? அத வளர்த்து விடுறது நம்ம தானே. ஸோ நம்மளோட மைண்ட் எவால்வ் ஆக ஆக சுத்தி இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ்லாமும் வந்து ஜாஸ்தி. ஸோ ஃபிசிக்கல் ஒர்க்க விட மென்டல் ஒர்க் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு அதே மாரி தான் வொர்க் எவல்யூஷனும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம தாத்தா காலத்தில வந்துட்டு ஸ்கூலுக்கு ரொம்ப தூரம் வந்து நடந்து போயிருப்பாங்க. அந்த மாரிலாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அப்பா, அம்மாலாம் வந்துட்டு
ஃபியூ கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் 6 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து நான் நடந்தே தான் ஸ்கூலுக்கு போவேன், சைக்கிள்லேயே தான் போவேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்மளும் சைக்கிளில் தான் போனோம். பட் அட்லீஸ்ட் ஒரு 2 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து போயிருப்போம். இல்லை நம்மளை யாராச்சும் ட்ராப் பண்ணியிருப்பாங்க, இல்லைலாம் வந்து இந்த ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி போயிருப்போம். இப்போ வந்து அழகாக கொண்டு போய் காரில் விட்டுடுறாங்க, இல்லை அட்லீஸ்ட் வண்டியில் கொண்டு போய் விட்டுறாங்க, இல்லை அவங்களுக்கே வண்டி வாங்கி கொடுத்துட்றாங்க. ஃபிசிக்கல் ஒர்க் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. மென்டல் ஒர்க் அப்படின்னு பார்த்தா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷனோட ஸ்பீடு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. இப்போ எதுக்கு ஹவு டு ரீபில்ட் யோர் செல்ஃபில் இந்த விஷயம்லாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அடிப்படை பேஸ்லைன் பேஸ்மெண்ட் அது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் வந்து அதிகமாக உழைக்கிறப்போ உடல் சோர்வு வந்து அதிகமாக இருக்கும். நம்ம நடக்க நடக்க பாடி அதிகமாக டயர்ட் ஆகும். நடக்காமல் ஒரே இடத்துல உட்காந்தா பாடிக்கு ஒன்றுமே ஆகாது. யூஸ் பண்ணாத பொருள் சுத்தமாகவே தான் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஃபிசிக்கல் ஒர்க்கை விட மென்டல் ஒர்க் வந்து ஜாஸ்தி. அப்படின்னா முன்னாடி வந்து மென்டலி டயர்ட் ஆகிறத விட இப்போ மென்டலி டயர்ட் ஆகிறது வந்து ஈஸியாக நடக்கும், வேகமாக நடக்கும். மென்டல் ஹெல்த் அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்து நம்ம வந்து போயிட்டோம். ஒரு 30 40 வருஷத்துக்கு முன்னாடி மென்டல் ஹெல்த் இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே. அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து மைண்ட் ஸ்பேஸ் வேணும், என் மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், எதே மென்டலா, என்னடா மென்டல் கின்டல்னு பேசிக்கிட்டு இருக்க, பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது போகணுமா, அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அம்மா அப்பா காலகட்டத்தில் வந்து அதே மாதிரி அகைன் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற அவேர்னஸும் வந்து சுத்தமாக கிடையாது. நம்ம 90s அண்ட் 80s கிட்ஸ்லாம் வந்துட்டு இந்த மென்டல் ஹெல்த் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னால், ஓ ஓ அந்த அளவுக்கு பேரல் ஆயிட்டீங்களோ, ஓ அந்த அளவுக்கு திமிரு வந்துச்சோ, அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து இல்லை, எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும், எனக்கு வந்து பர்சனல் ஸ்பேஸ் வேணும், எனக்கு வந்து மைண்ட் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு எவால்வ் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் சொல்லலாம். பட் இன்னொரு புறம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், மென்டல் எவல்யூஷன் வந்து நடந்திருக்கு. மென்டல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியுது. இது வந்து இம்பார்ட்டன்ட், இது வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து வெரி க்ரூஷியல் இன் லைஃப் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எப்படி தெரிய ஆரம்பிச்சிருக்கு? இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் இல்லையா? டெக்னாலஜி வளர வளர உலகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு சீக்கிரமாக வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சுது. முன்னாடிலாம் வந்து நியூஸு, ரேடியோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிவி நியூஸு, ஃப்ளாஷ் நியூஸு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து மொபைல் இன்டர்நெட், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இப்போ எல்லாமே வந்துட்டு நியூஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வருது. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா, நியூஸ்லாம் வந்து மீம்ஸாக கூட வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் நிறைய விஷயங்கள நிறைய கருத்துக்களை வந்து பகிர்றாங்க. அப்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. முன்னாடிலாம் வந்து ஆஃபீஸில் லீவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், தாத்தா செத்துட்டாங்க, பாட்டி செத்துட்டாங்க, இல்லை வயித்தால போகுது, காய்ச்சல் அடிக்குது, இந்த மாதிரி ஏதாவது சொல்லி தான் லீவ் எடுக்கணும். இப்போல்லாம் வந்து லீவுக்கு ரீசன் வந்து மென்டல் ஹெல்த் வெக்கேஷன், மை மென்டல் ஸ்பேஸ் டே, ஐ வாண்ட் மீ டைம், அந்த மாதிரிலாம் லீவ் எடுக்கிறாங்க. மேனேஜர் வந்து அது என்னடா மீ டைம், இது மை டைம்டா அப்படின்லாம் சொல்லவே முடியாது இப்போலாம். ஏன்னா மேனேஜரை ஃபோட்டோ எடுத்து டேக் பண்ணி அவருக்கு அகெயின்ஸ்டாக மீம் போட்டுருவாங்க. க்ரூயாலிட்டி, நோ மென்டல் ஹெல்த் இன் மை கார்ப்பரேட் கல்ச்சர் அப்படின்னு. எந்த அளவுக்கு வந்துட்டு அவேர்னஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஆபத்தும் உண்டு. ஆபத்துன்னு சொல்கிறது வந்து வல்னரபிலிட்டி. நமக்கு வந்துட்டு இது வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு வண்டி கடையில் போய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஹெல்த்தி ஆர் வந்து அது நம்ம உடம்புக்கு பாதகம் தராது அப்படின்னு நினச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். பட் அது பாதகம் தரக்கூடிய ஒரு ஃபுட்டாவே இருக்கு. ஆனா கூட வந்து அது பாடிய அஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான், ஓ! ஏதோ பாதிச்சிச்சு போலயே அப்படின்னு தெரியும். ஆனா, ஒரு விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க போய் சாப்பிட போற வண்டி கடையில வந்து கண்டிப்பா சாப்பாடு நல்லா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா, வேற வழியே இல்ல. அங்க தான் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிறப்போ, நீங்க சாப்பிடுற ஆரம்பிக்க முன்னாடிலேருந்தே வந்து உங்களோட உடல்ல வந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சுரும். அதே மாரி தான் இப்போ சோசியல் மீடியாலலாம் வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ரெடியா நம்ம கையில இருக்கிறதுக்கு வந்துட்டு, எந்த இடத்துல எப்போ அஃபெக்ட் ஆவோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருது. ஓ! என்னோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகப்போது. ஓ! என்னோட பாஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரியான டெட்லைன்ஸ்லாம் குடுக்க போறான். அவ்வளோதான் எனக்கு ஸ்ட்ரெஸ் வரப்போது. அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. முன்னாடியே பயப்பட ஆரம்பிச்சுடுறோம். இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லதா? இல்ல கெட்டதா? அதெல்லாம் தெரியாது. ஆனா இதான் ரியாலிட்டி. பட் இதில வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா, மென்டல் ஹெல்த்த வந்து இன்னொருத்தவங்களுக்கு லைக் இன்னொருத்தவங்களோட மென்டல் ஹெல்த்த வந்து கன்சர்ன் பண்ணிக்கிறதுக்காக வந்து கைண்ட் வேர்ட்ஸ் பேசுறாங்களா? இல்ல டிப்ளமேட்டிக் வேர்ட்ஸ் பேசுறாங்களா? இல்ல வந்து சோசியல் மீடியால வந்து நான் வந்து குட், இல்ல ஐ அம் அ கூல் பெர்சன், நான் வந்துட்டு மத்தவங்களோட மென்டல் ஹெல்த்துக்குலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுப்பேன், அப்படிங்கிறதுக்காக சில பேர்லாம் பண்ணுவாங்க. பட்
அந்த மென்டல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ நெறைய பேர் மத்தியில வந்துருச்சு. நெறைய பேர் வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் டிப்ரஸ்டா இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏரியாஸ் ஆஃப் லைஃப் வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கு. அத பத்தி பேசுறதுக்கு வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு சொன்னா, அத வந்து பேசாம, நோண்டாம விடுறதுல வந்துட்டு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து எவால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மென்டல் ஹெல்த்தோட அவேர்னஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. சரி அவேர்னஸ் தெரிஞ்சாலும் வந்துட்டு நாம மென்டல் ஹெல்த்ல வந்து அஃபெக்ட் ஆகாம இருப்போமா? நாம வந்து உடையாம இருப்போமா? நாம வந்து விழாம இருப்போமா? அப்படின்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஓடத் தெரியும். எனக்கு வந்து ஸ்டெமினா இருக்கு. எனக்கு வந்து ஓடுனா டயர்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா, நான் ஓடிட்டு தான் இருக்கேன். நான் ஓடிட்டு இருக்கிறப்போ வந்து எனக்கு ஓடுனா டயர்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால, எனக்கு டயர்டே ஆகாது அப்படின்னு கிடையாது இல்லையா? என்னதான் தெரிஞ்சாலும் டயர்ட்னஸ், உடல் சோர்வு அப்படிங்கிறது வந்துதாகும். அதே மாரி தான் மென்டல் ஹெல்த்லயும். எனக்கு என்னதான் வந்து என்னோட மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பண்ணா வந்து மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆவும். என்னோடது அஃபெக்ட் ஆவும். பக்கத்துல இருக்கிறவனுக்கு அஃபெக்ட் ஆவும் அப்படின்னு தெரிஞ்சாலும், நாம மென்டலி டயர்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. அந்த மாரி டயர்ட் ஆகுறப்போ, அந்த மாரி விழறப்போ நம்ம என்ன பண்றோம்? என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆடியோ சீரிஸ்ல முழுக்க, முழுக்க நம்ம பேசப் போறோம். மென்டல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு க்ரூஷியலா இருக்கு? அத எப்படி மெயின்டெயின் பண்ணணும்? அத எப்படி மேம்படுத்தணும்? அப்படிங்கிறத பத்தி எல்லாமே வந்து நம்ம ஃபர்தர் வர எபிசோட்ஸ்ல பேசப் போறோம்.